ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வேலிருந்து என்டிபிசிக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு rrbchennai.government.in இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணிட்டாங்க பாருங்கள். அதாவது ஆர்ஆர்பிலேருந்து நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி என்டிபிசி கிராஜுவேட்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அண்டர் கிராஜுவேட்கான வேலைவாய்ப்பு இன்னும் வந்து பார்த்தா ஒரு 1 or 2 வீக்ஸ் கழிச்சு ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போதைக்கு கிராஜுவேட்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. இதில் போயிட்டு கிளிக் ஹியர் வியூ நோட்டிஃபிகேஷன் இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா இந்த மாதிரி தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ ஆர்ஆர்பி என்டிபிசி பற்றி நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ இப்போதைக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஓகே, நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி தான் 13/9/2024 அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 14/9/2024 இருந்து 13/10/2024 வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. லாஸ்ட் தேதி 13/10/2024. நெக்ஸ்ட் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கரெக்ஷன்ஸ் பண்ணுறதுக்கான தேதி கொடுத்துருக்காங்க. 16/10/2024 இருந்து 25/10/2024 வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ என்னமான போஸ்டிங் பற்றி கொடுத்துருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம். அதாவது கிராஜுவேட்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்டர் கிராஜுவேட்டுக்கு விரைவில் உங்களுக்கு இன்னும் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏஜ் லிமிட் 18 வயசுலேருந்து 36 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பதவி பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 35,400 ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 33 வயசு கொடுத்துருக்காங்க ப்ரெஸ்கிரைப்டு ஏஜ். ஸோ அதேமாரி வந்து பார்த்தா அந்த கொரோனா பீரியட் காரணமாக 36 வயசு வரைக்கும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலான்றதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ டிக்கெட் சூப்பர்வைசருக்கு எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா 1736 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் அதே சேலரி தான், 924 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கூட்ஸு ட்ரெயின் மேனேஜர் கேட்டிருக்காங்க. 3144 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 29,500 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் டைப்பிஸ்ட் கேட்டிருக்காங்க. சேம் அதே சேலரி தான். எவ்வளோ வேகன்சினா 1507 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சீனியர் கிளர்க்கு டைப்பிஸ்ட் கேட்டிருக்காங்க. 732 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இந்த நோட்டிஃபிகேஷனில் 8113 வேகன்சி உங்களுக்காக அறிவிச்சிருக்காங்க. ஒரு நல்ல ஜாப் அப்டேட்னே வந்து சொல்லலாம். ஓகே, ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மற்ற இன்செக்ஷன் வந்து பார்த்தா கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக இன்செக்ஷன் பற்றி என்ன அப்படின்றத முழுமையாக வந்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ எல்லாமே ஜென்ரல் இன்செக்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன, இந்த வேலைக்கு இந்தியா முழுக்க இருக்க எல்லாருமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். எல்லா ஜோன்லையுமே வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஜ் லிமிட்டை பற்றி பார்க்கும்போது 18 வயசுலேருந்து 36 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஓபிசி என்சிஎல் கேட்டகரியில் இருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 3 வருஷம் அப்ளை பண்ணலாம். ஸோ 36னா 39 வயசு வரைக்கும் ஓபிசி என்சிஎல் அப்ளை பண்ணலாம். எஸ்சிஎஸ்டிக்கு எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 36னா 5 இயர்ஸாக 41 வயசுலையும் அப்ளை பண்ணலாம். அதேமாரி எக்ஸர்வீஸ் மேனுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூ கேட்டகரிக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. குரூப் சி ரயில்வே எம்ப்ளாய்க்கான அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஏஜ் இல்லாதவங்க ரிலாக்ஸேஷன் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். முக்கியமான இன்ஃபர்மேஷன், those awaiting result of the final examination of the prescribed minimum educational qualification should not apply மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசல்ட் வரதுக்காக வெயிட் பண்ணுறவங்க அப்ளை பண்ணாதீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். அதாவது ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தா ஓபிசி கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 500 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். இதே பிடபிள்யூ கேட்டகரி, ஃபீமேல் கேட்டகரி, டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ்மேன், எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா
ரூ. 250 மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதுமான அந்த பேமெண்ட் அமௌண்ட்டை கண்டிப்பாக ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்லவே உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை கொடுத்தீங்க அப்படின்னா ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுதே வந்து கொடுக்க பாருங்கள். ஓகே, ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிசர்வேஷன் என்ன அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, அதுக்கடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க. இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் முதல்ல வந்து பார்த்தா ஒன்லி சிங்கிள் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வைக்கிறாங்க. காமன் டு ஆல் த நோட்டிஃபை போஸ்ட் இன் த ஆர்ஆர்பி. ஸோ எல்லா பதவிக்குமே வந்து காமனாக முதல்ல வந்து பார்த்தா சிங்கிள் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. ஃபஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் டைப்பிங் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் டெஸ்ட் வைக்கிறாங்க. இந்தமாரி பல்வேறு வகையான டெஸ்ட் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஸோ இப்போ அந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு மூலம் தான் எக்ஸாம் இருக்க போகுது. 90 நிமிஷம் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. மொத்தமாக 100 கொஷின்ஸ்க்கு எக்ஸாம் இருக்க போது. என்னென்னமான டாபிக்னா ஜென்ரல் அவேர்னஸில் 40 கொஷினும், மேத்தமெட்டிக்கில் 30 கொஷினும், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் ரீசனில் 30 கொஷின்ஸும் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து 100 கொஷின்ஸ் கேட்குறாங்க. தேர் வில் பி நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிறவங்களோ அடுத்த கட்டமாக கம்ப்யூட்டர் பேஸ்டு ஸ்டேஜ் 2 எக்ஸாமுக்கு வந்து போவீங்க. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அதில் ஒரு சில பேர் வந்து பார்த்தா யாரெல்லாம் செலக்ட் ஆகிறவங்களோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அடுத்த கட்டமாக செகண்ட் எக்ஸாமுக்கு வந்து போவீங்க. ஸோ அதுக்கான சிலபஸ் என்ன அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா இதுலேயும் மொத்தமாக 120 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ ஜென்ரல் அவேர்னஸில் 50 கொஷினும், மேத்தமெட்டிக்கில் 35, ரீசனில் ஒரு 35 கேட்குறாங்க. சேம் அதே மாதிரி பேட்டர்ன் தான் இருக்க போகுது. இதுலேயும் செலக்ட் ஆகிறீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக உங்களுக்கு வந்து பார்த்தா டைப்பிங் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஒரு சில பதவிக்கு டைப்பிங் டெஸ்ட் வைக்கிறாங்க. ஒரு சில பதவிக்கு கம்ப்யூட்டர் பேஸுக்கான டெஸ்ட் வைப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க. ஸோ எதுக்கான டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா எந்தமான பதவிக்கெலாம் உங்களுக்கு டைப்பிஸ் கேட்டிருப்பாங்கன்னா அதாவது கிளர்க்கு கம் டைப்பிஸ் அந்த பதவிக்கு டைப்பிங் டெஸ்ட் இருக்க போது. ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸுக்கு டைப்பிங் டெஸ்ட் வைப்பாங்க. இதெல்லாத்தையுமே உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் வந்து இருக்க போது. எப்படி வைக்கிறாங்க அப்படின்னா த கேண்டிடேட் ஷுட் பி ஏபிள் டு டைப் 30 வேர்ட்ஸ் பர் மினிட். அதாவது பர் மினிட்டுக்கு நீங்கள் 30 வேர்ட்ஸ் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் இன் இங்கிலீஷுக்கு. இதுவே ஹிந்தியாக இருந்ததுன்னா பர் வேர்ட்ஸ் அதாவது 25 பர் வேர்ட்ஸ் நீங்கள் மினிட்டுக்குள்ளே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். பர்சனல் கம்ப்யூட்டர் ஒன்லி. ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் மூலமாக தான் நீங்கள் டைப்பிங் பண்ணுவீங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. வித்தவுட் எடிட்டிங் டூல்ஸ் அண்டு ஸ்பெல் செக் ஃபெசிலிட்டின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ கரெக்டாக நீங்களே தான் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தா ஸோ எல்லாமே நீங்களே கரெக்டாக டைப்பிங் மிஸ் எல்லாமே கரெக்டாக நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வேர்டு அளவுக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் டைப்பிங் டெஸ்ட் வந்து கேட்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க அந்த பதவிகளுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்க போது அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இதுக்கெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. மொத்தமாக 5 பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 பதவிக்குமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் ஒன்று இருக்க போது, 2வது எக்ஸாம் இருக்க போது. அதுக்கப்புறமா கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கு வந்து பார்த்தா ஸ்கில் டெஸ்ட் தேவையில்லை. அதேமாரி இந்த டைப்பிஸ்க்கு டைப்பிங் ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டிக்கெட் சூப்பர்வைசருக்கு வந்து பார்த்தா ஸ்கில் டெஸ்ட் கிடையாது. ஃபைனலாக ஸ்டேஷன் மாஸ்டருக்கு மட்டும் கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் வைக்காங்க. பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாவே போதுமானது. இந்த டெஸ்ட் நீங்கள் ஈஸியாக வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து யார் அதிகபட்ச மதிப்பெண் ரிசர்வேஷனில் போய் எடுத்திருக்காங்களோ அவங்க தான் வந்து இந்த ஜாப்க்கு வந்து செலெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கட்டமாக எப்படி அப்ளை பண்ணலாம் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக நாளைக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எந்த ஆர்ஆர்பி அதை பற்றிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சென்னை ஆர்ஆர்பிலும் அதாவது ஒரு நபர் வந்து ஒரு ஆர்ஆர்பி ஜோன் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் சென்னை ஆர்ஆர்பி மட்டும் அப்ளை பண்ண பாருங்கள். ஏதாச்சும் ஒரு ஜோன் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஸோ ஹவு டு அப்ளை அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஃபார்ம்ஸ் பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட 61வது பக்கத்தில் உங்களுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். அதாவது சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசருக்கான கல்வி தகுதி டிகிரி எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஸ்டேஷன் மாஸ்டருக்கான கல்வி தகுதியும் எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜருக்கான கல்வி தகுதியும் எனி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கும் எனி டிகிரி. பட் உங்களுக்கு டைப்பிங் ப்ரொஃபிஷியன்சி கேட்குறாங்க இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில். அது கண்டிப்பாக அவசியமானது.
சீனியர் கிளர்க்கம் டைப்பிஸ்ட்டுக்கு மேலே தான் டிகிரி வித் டைப்பிங் கேட்டிருக்காங்க. டைப்பிங் தெரிஞ்சால் போதுமே, சர்டிஃபிகேட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சர்டிஃபிகேட் பற்றி மென்ஷன் பண்ணால் டைப்பிங் ஸ்கில் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ இதான் உங்களுக்கான ஒரு கல்வி தகுதி. இனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. கிராஜுவேட் பதவி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்டர் கிராஜுவேட் பதவிக்கு மட்டும் 12th பாஸ் பண்ணால் போதுமானது. அண்டர் கிராஜுவேட் பதவி விரைவில் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு கிராஜுவேட் பதவிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வேகன்சி டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒவ்வொரு ஜோன்லையுமே எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, என்னமான பதவி அறிவிச்சிருக்காங்க, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தா சென்னை ஜோனில் வரும். ஸோ சென்னை மட்டும் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா சென்னை ஜோன் கொடுத்துருக்காங்க பாருங்க, 69வது பக்கத்தில். இதில் மொத்தமாக 5 பதவியுமே நமக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது டிக்கெட் சூப்பர்வைசருக்கு 155 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸ்டேஷன் மாஸ்டருக்கு 8 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர் ஜூனியருக்கு 9 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டுக்கு 144 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சீனியர் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தா 79 அந்த மாதிரி 76 வேகன்சி டோட்டலாக கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து 436 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இல்லை ஐசிஎஃப்னா அந்த இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி இருக்குது பாருங்கள், அங்கேயும் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்கும். எஸ்ஆர்னா சதர்ன் ரயில்வே, ஐசிஎஃப்னா இன்டெகிரேட் கோச் ஃபேக்டரி, அங்கேயும் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்கலாம். ஸோ சென்னைக்கு மட்டும் 436 வேகன்சி உங்களுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதான் ஒவ்வொரு ஜோனாக கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு நாளைக்கு ஓப்பன் ஆகுது. கண்டிப்பாக நாளைக்கு நம்ம சேனலில் எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ கண்டிப்பாக வந்து போடும். அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் தெளிவாக ரெஃபர் பண்ணிக்கோங்க. எனி டிகிரி முடிச்சிருந்தாவே போதுமானது, தாராளமாக அப்ளை பண்ணலாம். வேறு எந்த குவாலிஃபிகேஷன் தேவையில்லைங்க. நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக எந்த தயக்கமும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். நாளைக்கு எப்படி அப்லோட் பண்ணுறதுக்கான வீடியோ நான் வந்து ஷேர் பண்ணுறேன், அதை பார்த்து அப்ளை பண்ணுங்கள். முக்கியமாக இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா ஜாப் அப்டேட்ஸும் எல்லா வீடியோமே உங்களுக்கு வந்து சேரும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக என்னை பிடிச்சி லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.